பேரூர் பட்டீஸ்வரன் இந்த கோயில்ல புகழ்பெற்ற தலம் அது. அப்பேற்பட்ட தலத்துல வேலைக்கு ஆள் எடுத்திருக்காங்க. அதுல கேட்கப்பட்ட கேள்விகள் பாத்தீங்கன்னா, ஈவே ராமசாமி அதாவது பெரியார் அவருடைய பொன்மொழிகள் சொல்லு, திராவிட மாடல் அரசு ஆன்மீகத்துக்கு என்ன பண்ணுச்சு அப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க. அறிவாலயத்துக்கு அடைப்பெடுக்க ஆள் எடுத்து அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். திராவிட மாடல் அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னு. இல்ல அந்த ஈவே ராமசாமி கட்டி வச்சுட்டு இருக்கான், 5-10 பிச்சை எடுத்து கட்டி வச்சிருக்கான் அப்படிங்களா, அந்த பெரியார் திடன்ட்டு அங்க பெருக்கிறதுக்கு ஆள் எடுத்து அங்க கேள்வி கேட்கலாம். இந்த கேள்வியை ஆலயத்திற்கும் ஈவே ராமசாமிக்கு என்ன சம்பந்தம்? கடவுள் இல்லை, கடவுளை நம்புறேன் காட்டு மிராண்டி அப்படி சொன்னவனுக்கும் கோவில்ல வேலைக்கு வர்றவங்களுக்கு என்ன அந்த அதை பற்றி அவனை அப்படி சொன்னவனை பற்றிய கேள்விகளை கோவிலுக்கு வேலைக்கு வரவன் தெரிஞ்சுக்க போறாங்க. அதாவது நீங்க திராவிட மாடல் அரசு அப்படி சொல்லி தமிழகத்தை சீரழிச்சிட்டீங்க. ஏன்னா 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் யாருக்குமே இங்க பாதுகாப்பு இல்லை. எல்லாருக்குமே பழைய பலாத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, ரோட்ல நடந்து போறவனுக்கு பாதுகாப்பு இல்லை. உங்களுடைய ஆட்சியில தான் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார், அவருக்கு பாதுகாப்பு இல்லை. ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறவரோட மாவட்ட தலைவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார், அவருக்கு பாதுகாப்பு இல்லை. திருநெல்வேலியில காங்கிரஸ் கட்சி தலைவர். இப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஆட்சியை நடத்திட்டு இது தமிழகத்துக்கு என்ன பண்ணுச்சு அப்படி ஆன்மீகத்துக்கு என்ன பண்ணுச்சுன்னு கேட்ட என்னத்த சொல்றது? ஏன்னா அந்த சுடுகாட்டுல கூட பட்டா போட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க நீங்க திராவிட மாடல் அரசு. இந்துக்களின் சுடுகாட்டை பட்டா போட்டு விற்கணும்னு கொடுக்கணும்னு ஆசைப்படுற நீங்க ஆன்மீகத்தை என்ன கொடுக்குறீங்க என்னத்த பதில் சொல்லுவாங்க வர்றவங்க? இப்படி கேட்டுக்கலாம். அவங்க அந்த சர்ச்சைக்கு என்ன பண்ணுச்சு, மசூதிக்கு என்ன பண்ணுச்சு, பிச்சை போட்டவனுக்கு என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா பதில் சொல்லலாம் உட்காந்துட்டு வரிசையா. இல்ல தேச விரோதிகளுக்கு என்ன பண்ணுச்சு, தேச பிரிவினவாதிகளுக்கு என்ன பண்ணுச்சு, இதை போட்டு இந்த ஊடுருவல்காரங்க உள்ள வரக்கூடாது, சாரை எதிர்த்து அந்த சாருங்கிறது எதிர்த்து அனைத்து கட்சி கூட்டம் இந்த காமெடி எல்லாம் பண்ணீங்களா, இதை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க உட்காந்து. இதை பத்தி கேள்வி கேட்டா சொல்லுவாங்க தேச விரோதமா என்ன பண்ணுச்சு அப்படி கேட்டாங்கன்னா. ஆன்மீகத்தை என்ன புடுங்கிட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க உட்காந்துட்டு. பக்தர்களோட பணத்தை வாங்கி கும்பாபிஷேகம் நடத்திருக்கீங்க, பக்தர்கள்ட்ட பணத்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்கீங்க, கோவில சுரண்டிட்டு இருக்கீங்க, நகையை உருக்குறன்ட்டு எவ்வளவு நகையை ஆட்டை போட்டீங்கன்னு தெரியல. நகையை உருக்கும் பொழுது பழங்காலத்து அந்த நவரத்ன கட்டுல என்ன பண்ணீங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அன்றது பூரா அநியாயம் ஆகுது அட்டுழியும். இதுல நாங்க என்ன பண்ணு கொடுங்கன்னு கேள்வி வேற. இல்ல இதுக்கும் இது கோவிலுக்கு என்ன சம்பந்தம்? ஈவே ராமசாமிக்கும் திராவிடர் கழகத்துக்கும் ஆலயத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? ஈவே ராமசாமி தந்தை என கூடப்படும் திமுகவுக்கும் ஆலயத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? அதிகாரம் இருக்க போது 4 மாசம்தான், அப்புறம் குப்பையோட கேவலமா கிடக்க போறீங்க தமிழ்நாட்டுல. நீங்க ஓவரா ஆடாதீங்க.